இந்த விஷயத்துக்கு எது செல்வது அப்படிங்கறதுதான். ஒரு ஏழைக்கு உதவி செய்யப்பாண்டா, ஏங்க தர்மம், நான் தான் வேற தர்மம் செய்யறேன் வீட்டுல அப்படின்னு சொல்லாமா? இப்படி சொன்னால் எப்படியோ அப்படித்தான். அவங்க அப்படித்தான் கேட்டாங்க, சம்பந்தமே இல்லாம உயிராளவங்களுக்கும் கொடுக்கலாங்கிறீங்களா, இது செய்யறாங்களா? எதுக்கு? நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு பேசுறோம். குர்ஆன் ஓதுறதுக்கு கூடுமா, நல்லதா, நல்லது இல்லையா, கூடாதா, அதை சொல்ற விட்டுவிட்டு அப்படி இதுவும் தர்மம் தானேங்கிறாங்க. எப்படி இங்க கொச்சையாகவும் அசிங்கமாகவும் பேசினார்களோ இதே தான் அங்க செஞ்சாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த அளவுக்கு கொச்சையாக அவங்க பேசல, ஓரளவுக்கு நாரியமா அவங்க பேசினாங்க. இன்னொன்னு, அவங்க இந்த கலியாக்காவில வாதமாசமா சொன்னாங்க, எல்லாம் வாய்ச்சாங்களாண்டு. நம்ம கேட்ட கேள்வி என்னது, எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வாய்ச்சாங்க, அதுவும் ஒழுங்கா வாசிக்கல. நம்ம மூல நூலை தான் வாசிச்சோம். அந்த மூல நூலை வாசிச்சு காமிச்சிருந்தா சரிதான் நாங்க வாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மூல நூலை வாய்ச்சாங்களா? கிடையாது. அப்படியே ஜெராக்ஸ் வாய்ச்சாங்களே, அர்த்தம் சரியா சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. இப்ப பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன கழுதையினுடைய குறி இருக்குல்ல, கழுத குறி இருக்கு, சொல்ல வேண்டியிருக்க ஒரு வழி இல்ல. கழுதையுடைய ஆண்குறி இது ரத்துல் முஸ்தால பாகம் 3 பக்கம் 673 இருக்கு. ரெக்கவுல் ஹிமாரி, கழுதையினுடைய ஆண்குறியை எடுத்துக்கொண்டு தன் குறியில் நுழைத்தாள். சோச்சு பாருங்க பார்ப்போம். மதுஹப் கிதாபுல ரத்துல் முஸ்தால இருக்கா இல்லையா? இதை காட்டு குர்ஆன்ல. குர்ஆன் இப்படி இருக்குமா நான் கேட்கிறேன். ஹதீஸ்ல இப்படி வருமா? இதுக்காக கிழிச்சு தூர வச்சு கேவலப்படுத்துது, இஸ்லாமிய அசிங்கப்படுத்துறதுக்கு தூர போட வேண்டிய மதுஹப் கிதாபு. அதுல இப்படி இது குர்ஆனுக்கு உட்பட்டதாமா மதுஹப். காட்டு குர்ஆன்ல இருந்து இப்படி நுழைத்தால் அல்லது துண்டிக்கப்பட்ட குறியை நுழைத்தால், அதுல குறிப்பிட்ட குறி அல்ல, துண்டிக்கப்பட்ட வெட்டி கிடக்கு ஒரு குறி, அது எந்த மனுஷனோ யாருடைய குறியோ வெட்டி கிடக்குன்னு வைங்க. இந்த குறியை யாரு ஹஜ்ஜுக்கு போறாங்க வெச்ச கிடக்குல செலவழிச்சுட்டு நுழைத்தால் ஹஜ்ஜு கூடும், வீணாகாது சட்டம். ஹஜ்ஜு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹஜ்ஜு கூடும், இப்படி எல்லாம் நுழைத்தால் ஹஜ்ஜு கூடும் என்று எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டாரா? அந்த கிதாபுல என்ன இருக்குங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க. போடுங்க அங்க பாருங்க. இப்படி செய்தால் ஃபஸத, ஹஜ்ஜு கூடாது என்றுதான் அரபி வாசம் இருக்கிறது. இப்ப புரிஞ்சுக்கிட்டா? அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும், அர்த்தம் வைக்கிறது ஒன்னா இருக்கும், முன்னுக்கு பின் முன்னா சொல்லுவாங்க. அவர் எவ்வளவு ஆவேசமா பேசினாரு, ஹஜ்ஜு கூடும் இருக்காரு, வாசத்தை போட்டு காமிச்சிட்டோமா, ஃபஸத ஹஜ்ஜு கூடாதுன்னு இருக்குது. இப்படித்தான் நீங்க ஒவ்வொன்னே நீங்க புரியுங்க. அமைதியாரிங்க. அடுத்து பாருங்க. நம்ம யாருக்கும் சொல்லியிருக்கோமே, நீங்க சும்மா இருங்க. அதே போல பாருங்க, அவங்க என்ன பெருசா பேசுவாங்க, பஹீமத்தோட உடல் உரு கொண்டால் அவனுக்கு ஹத்தி இல்லை என்று இருக்கிறது, அதோடு முடிச்சுட்டாங்க. அப்படி சொல்லிவிட்டு பாத்தீங்களா, அவங்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னா மதுஹப் இத்தகைய ஒரு ஆபாசத்தை ஆதரிக்கிறதுனால அர்த்தம் அப்படின்னாங்க. ஹத்தி இல்லை என்பது வேறு, தண்டனை உண்டா இல்ல என்பது வேறு. அதுக்கு அடுத்து பாருங்க, யுஅஸ்ஸரு, வேறு தண்டனை வழங்கப்படும். தண்டனை வழங்கப்படும் என்றாலே ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ஆதரிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களா? ஹத்துனா என்னங்க? கல்ல அடிச்சு கொள்றது, அது தக்க ஆதாரங்கள் போக்குறது இருந்தாதான். ஒரு செயல் நடந்தே இருந்தாலும் கூட ஆதாரங்கள் வேணும், இல்லாட்டி காட்டு மிராண்டித்தனம் மார்க்கமாயிரும் இஸ்லாம். இன்னைக்கு பாருங்க, என்ன கல்ல அடிக்கணுங்கிறாங்க, கைய வெட்டணுங்கிறாங்க, அப்படின்னா சில பேர் குறை சொல்றாங்கல்ல, அதற்கு தான் வழிவாக்கும். திருட்டான கைவாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டாக்கா காட்டு மிராண்டி மார்க்கம் ஆயிரும். உரிய ஆதாரங்கள் இருந்தாதான் அந்த மார்க்கம் செய்யும், அறிவுபூர்வமான மார்க்கம். அதனால சொல்றாங்க, நீங்க ஹத்து இல்லை, ஆனால் யுஅஸ்ஸரு, தண்டனை உண்டு இருக்கா இல்லையா கிதாப்ல? அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம். இப்ப இதை வழங்குதா, பாதியை மறைச்சிட்டு பாதியை சொல்றது, இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து இன்னொன்னு பாருங்க.
சொல்லணுமே. என்ன விட்டதுக்கு வருவோம். அந்த மிருகங்களுக்கு இருக்குல்ல இது பல் துளக்கிறது முடிச்சோம். பல் துளக்கிறதுனா நம்ம எல்லா வேலைக்கும் ஒரு முறை வச்சிருக்கிறோம். ஆராய்ச்சி ரிசர்ச் பண்றாங்க. ஒல் அஃதலு ஐ யஸ்தாக பிஸ்ஸபாபத்தைனி, சிறந்த பல் துளக்கும் முறை என்னவென்றால் 2 ஆட்காட்டி விரல்களால் துளக்குவது. 2 ஆட்காட்டி விரல் ஒரு கையில இருக்கு, 2 கையில தான் 2 ஆட்காட்டி இருந்த விரல், 2 விரல்ல, அதுவும் சும்மா உடல எப்போதோ சிறந்த முறை செய்யுங்க. பள்ளியா சொல்ல உட்காந்துட்டு சொல்லுங்க, மக்களுக்கு ஃபத்வா கொடுங்க. இருக்கு கிதாப்ல அஃதல் எதுல இருக்கு? ரத்துல் முக்தார்ல, ஹாஷியா ரத்துல் முக்தார்ல இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் உலருக்கான வளங்களை பார்த்தாலேயே ஒரு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அவங்க எதையுமே இல்லாததான் இருக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதுவு மேல வெறுப்பு காட்டுறதுக்காக வேண்டி இல்லாத ஹஜ்ஜி கூடாதுங்கிற இடத்துல கூடுன்னு அர்த்தம் செஞ்சாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? ஹஜ்ஜில் பாத்தீங்களா ஆபாசத்தை ஆதரிக்குது மதுவை பண்ணாங்க. அடுத்து வேறு தண்டனை கொடுக்கப்படும் இருக்குது, மறைச்சிட்டாங்க. இப்ப என்ன சொன்னாங்க பாருங்க, பல்லு வளர்க்கறதுக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறாங்க. அப்படியா இருக்குது? வாசகத்தை பாருங்க, வாசகத்தை சும்மன் இருக்கு. ஒரு விரலால் நீங்க விளக்கிட்டு அடுத்து சும்மன்றால ஒரே டயத்துல கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வலது கையோட விரல், அப்புறம் இடது கையோட விரல் இருக்கு. ஒரே டயத்துல இப்படி இப்படிங்கிறது அது கிதாபுல இருக்கா? கிதாபுல இல்லாததெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த அணியினரே அங்கீகாரம் வழங்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதே இதுலங்க ஃபவுக்கு தஹத்துன்னு வருது. இதுவெல்லாம் விஞ்ஞான கருத்துங்க. இப்ப விஞ்ஞானத்துக்கு மாற்றமானதுங்கிறாங்க. இப்பைக்கு கூட நீங்க டாக்டர் என்ன சொல்றாங்க, பள்ளி எப்படி விளக்கணும், பிரஷ் வச்சுக்கிட்டு இப்படிதான் விளக்கணும்னு சொல்லி தர்றாங்க. அப்பதான் ஈருக்கு நல்லதுங்கிறாங்க. பாருங்க, அன்றைய காலத்து இமாம்கள் அழகா ஃபவுக்கு தஹத்துன்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நான் எடுத்து காமிச்சோம்ல அந்த வசனத்துல. அப்போ ஒரே டயத்துல இல்லையே, ஒரே டயத்துல செய்யறாங்க. அவங்க கேட்ட கரெக்ட் தான். இப்ப நம்ம என்ன சொல்றோம், இவங்க சொன்ன மாதிரிதான் அங்க இருக்குதுன்னு சொன்னா கேள்வி வைக்கலாம், நம்ம பதில் சொல்லலாம். ஏன் இல்லாதது சொல்றீங்க? இப்படித்தானே ஆகுது. ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணாக்கா மனைவின்னு சொன்னா போதுங்கிறாங்க. இது எப்போ உள்ள சட்டம்? மனைவியா இல்லங்க, வெளியூர்ல 2 பேரு தவறா லாட்சி தங்கிருந்தாங்க, உண்மையான மனைவியை தங்குறாங்க. ஏன் மனைவிங்கிறாரு? அதெல்லாம் முடியாது, உன்னை ரஜிபு தான் பண்ணுவோன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா மார்க்க அழகான மார்க்கமா? நான் கேட்கிறேன். நம்மளே போனோம் மனைவியோட தங்கிட்டு வந்தோம், நம்ம மனைவிங்கிறோம், அதெல்லாம் முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இது இந்த மாதிரி தாங்க இருக்கு ஒவ்வொன்னு. புரிஞ்சுக்கிறேங்க.